உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சேர்ந்து இருக்குமே. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு லக்னத்துக்கு 4, 7, 10 ஒரு கிரகம் ஆட்சி பெற்று தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அல்லது உச்ச வீட்டில் இருந்து அவன் இந்த கிரகங்கள் கேந்திர பலமும் உச்ச பலமும் சேர்ந்து பெறும்போது, இப்போ ஸ்ரீராமர் ஜாதகத்தில் கடக லக்னம்னு பேர். அந்த கடக லக்னத்தில் லக்னத்திலே குரு பகவான் உச்சமாக இருப்பார். லக்னத்திலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அம்ச யோகன்ற பேர் கிடைக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும். கேந்திர பலத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் ரூசக யோகம்னு பேர். 4ஆம் இடத்துல சனி பகவான் உச்சமாக இருப்பார் அவருக்கு, அப்படின்னா சச யோகம்னு பேர். 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருப்பார், ராஜயோகமாக இருக்கிறார். இப்படி பல யோக கிரகங்கள் 4 கேந்திரத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கிறதுனால அது ஒரு அமைப்பாக இருக்கிறது, அது ஒரு யோகா அமைப்பாக இருக்கிறது. இந்த யோகா அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அபரிதமான வளர்ச்சி, எதிர்பாராத திருப்பம், முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சீராக இருக்கும். ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. ரொம்ப சாதாரண யோகம், பல பேருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற யோகம். இது மாதிரி ரொம்ப சொற்பமான யோகம் தான் இருக்குது, இல்லை யோகமே இல்லை அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் நம்மளாம் நினைக்கிறோம் அவருக்கு அநேக யோகம் இருக்குது அப்படின்னு. ஒரு கிரகம் கூட ஆட்சி உச்சம்லாம் கிடையாது அவர் ஜாதகத்தில். இந்த செவ்வாயை தவிர வேறு எந்த கிரகமும் ஆட்சியும் பெறலை, உச்சமும் பெறவில்லை. 4 கிரகம் 5 கிரகம் ஆட்சி உச்சம்லாம் இல்லை. ஆனால் அவர் அமோகமாக இருக்கிறதுக்கு காரணம் அமைப்பு. இந்த ஜாதகத்தில் கிரகங்களோட அமைப்பு கெட்டுப்போகாத அமைப்பு, பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைனாலும் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இருக்கிற காரணத்தினால அவர் இடத்த இழக்காமல் அப்படியே சீராக இருக்குது. யோகமான அமைப்புனா என்ன அப்படின்னா, நம்ம மைக் மோகன், ராமராஜன், கவுண்டமணி, இப்படி பல பேருக்கு யோகங்கள் வரும். அந்த யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தசா காலமாக இருக்கலாம், அல்லது 2 தசா காலமாக இருக்கலாம். இந்த தசைகளின் காலங்களிலே அவர்கள் ஓஹோன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. அரசியலில் பல பேரை பார்க்கலாம், ஓஹோன்னு இருந்தவங்க பின்னாடி காணாமல் போயிடுவாங்க. சினிமாவில் பல பேரை பார்க்கலாம், ஓஹோன்னு இருந்தவங்க பின்னாடி காணாமல் போயிடுவாங்க. தொழில்துறையில் அப்படி தான்.